தாய் தமிழ் உறவுகளுக்கு நட்புகளுக்கு வணக்கம். என்னடா இது கோயிலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேணாம். எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த டைமில் நிறைய கோயிலை பற்றின வீடியோ தான் போடுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு. இப்போ தான் கொஞ்ச நாளாக லாக்டவுனை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் மற்ற வீடியோவும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னாக்கா, சென்னை டு பெங்களூர் பைபாஸில் கிருஷ்ணகிரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஸ்ரீ பத்மாவதி அம்மன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊர் கோயில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற இந்த கோயிலோட ஃபுல் நேம் பரமேஸ்வர பத்மாவதி ஜெயின் டெம்பிள். ஆக்சுவலாக இந்த கோயிலை கட்டினது ஒரு நார்த் இண்டியன்ஸ். ரொம்பவும் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கிற இந்த கோயிலை நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு நாம் இந்த கோயிலை சுற்றி பார்ப்போம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் அழகான லோட்டஸ் கார்டன் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு ரோஸ் கார்டனும் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரெண்டு கார்டனையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நேர கோயிலை பார்த்தா அதோட மெயின்டெனன்ஸு அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளவு க்ளீனாக இருக்குது. இங்கே ஸ்பெஷல் என்னென்னா, இது ஒரு கோயில் மட்டும் இருக்கிற இடம் இல்லை. இந்த இடத்துல பல கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும். அது என்னென்னா, இங்கே வரும்போது பிளாக் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு அண்ட் பெல்ட் இதை போட்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்ததுமே முதல்ல நம்ம மெயின் டெம்பிளுக்கு போக முடியாது. முதல்ல நம்ம நாகலம்மா டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மற்ற கோவில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்டு அங்கே இருக்கிற அழகழகான சிலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் மெயின் டெம்பிளுக்குள்ளே போக முடியும். இந்த கோவில்லையும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, சிகப்பு துணியில் தேங்காயை கட்டுறது. தன்னோட வேண்டுதலுக்காக பல பக்தர்கள் இந்த இடத்துல சிகப்பு துணியில் தேங்காயை கட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த இடம் தான் 165 அடி உயரத்தில் புதுசாக அமைக்கப்பட்ட கோபுரமும் அண்ட் புத்தர் சிலைகளும் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. நேரில் இதை விட சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு ஒரு நாள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நான் அதிகமாக இதை பற்றி விவரிக்க தேவையில்ல. எல்லா கோவிலையும் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் மாரியம்மன், காளியம்மன், பெருமாள் கோவில், சிவன் கோயில், முருகன் கோயில், குலதெய்வம் கோயில் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நமக்கு இந்த கோயிலை பார்க்குறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி ரொம்ப மைன்யூட்டான அழகழகான சிலைகளை செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற மெயின் டெம்பிளில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, கோயில் உள்ள கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் நைட் டைமில் லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது சங்கர் பட ஷூட்டிங்கில் இருக்கிற செட்டு மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. டைம் இருந்தால் நேரில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.